அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஹப்பாப் சந்தித்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய சிரமங்களை நீங்கள் பார்க்கவில்லையா? எங்களுடைய உடம்பை பாருங்கள், எங்களுடைய இரத்தங்களை பாருங்கள், நாங்கள் படக்கூடிய கஷ்டங்களை, இன்னல்களை பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா என்ற அந்த ஏக்கத்தோடு அந்த முஸ்லிம் ஏழைகளுடைய கண்ணீரோடு ஹப்பாப் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவிற்கு அருகிலே இருந்தவர்கள் ஹப்பாபை பார்த்து சொன்னார்கள், ஹப்பாப், இதையா சோதனை என்கிறாய்? இதற்கு முன்னால் உள்ள சமூகம் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஒரு மனிதரை அழைத்து வருவார்கள், படைத்த இறைவனை ஒருவன் என்பதை கூறுவதை விட்டு விலகிவிடு என்று அவரை எச்சரிப்பார்கள். அவர் மறுப்பார். ரம்பத்தை எடுத்து வந்து தலையில் வைத்து 2 துண்டாக பிளந்து விடுவார்கள் ஹப்பாப். இன்னொரு மனிதரை அழைத்து வருவார்கள், இரும்பு சீப்புகளை கொண்டவருடைய முதுவை சொறிவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட்டுவிடு என்று. அவர் முடியாது என்பார். வமா யசுத்துஹு தாலிக அன் தீனி. முக்கியமாக தங்கத்தால் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள் அது. அவர்களுடைய வேதனை எதுவும் அவர்களை அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து திருப்பிவிடாது. எந்த சோதனை கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய தீனில் உறுதியோடு இருந்து அவர்கள் பொறுமை காப்பார்கள். நாம் ஏதாவது ஒரு சோதனை வந்தாலே அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம், அல்லாஹ்வுடைய தீனை மறந்து விடுகிறோம், அல்லாஹ்வுடைய தீனை விட்டு தூரமாகி விடுகிறோம். ஹப்பாபிற்கு பாடம் புகட்டினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த தியாகங்கள் எதுவும் அவர்களுடைய மார்க்கத்திலிருந்து திருப்பாது. ஹப்பாப், நற்செய்தி பெற்றுக்கொள். இந்த தியாகத்துடைய பலன் முடிவு என்ன தெரியுமா? வல்லாஹி லயுத்திம்மன்னல்லாஹு ஹாதல் அம்ர். அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை நிலைப்படுத்தியே தீருவான். ஹப்பாப், வலாகின்னக்கும் தஸ்தஅஜிலூன். ஆனால் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் ஹப்பாப். அல்லாஹ்வுடைய சோதனையில் அவசரப்படுகிறீர்கள். அல்லாஹ் நாடுகின்ற நாள் வரை இந்த சமூகம் இதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் கொடுக்கின்ற வெற்றிக்கான அடித்தளங்கள் தான் ஹப்பாப். நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள்.